ஷர்வன் குட்டிக்கு செகண்ட் மந்த் முடிஞ்சு தேர்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது மருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். மருந்துங்கிறது ஒரு 11 நாட்டு மருந்து பொருட்களை, அதாவது ஜாதிக்காய், மாசிக்காய், வசம்பு, சித்தரத்தை, ஓமம், பெருங்காயம், கடுக்காய் இதெல்லாம் நம்ம ஒரு கல்லில் வச்சு உரசி நம்ம தாய்ப்பாலோட சேர்க்கணும். இது உரசி மருந்து தாய்ப்பாலோட கலக்கிறதுனால கூட இதுக்கு மருந்து அப்படின்னு பேர் வந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு இது கொடுத்துட்ருக்காங்க. பாரம்பரியமாக நாங்கள் குழந்தைக்கு 3 மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்ருக்கோம். நம்ம வாரத்தில் குழந்தைக்கு என்றைக்கெல்லாம் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறோமோ அந்த டைமில் அவங்களுக்கு இந்த மருந்து தாய்ப்பாலோட கலந்து நம்ம சங்கடையில் வச்சு குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கோம். பட் இந்த மருந்துக்கு ரீசெண்ட் டைமில் நிறைய மித்து போயிட்டுருக்கு. கொடுக்கக்கூடாது நிறைய டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் குழந்தைக்கு இந்த மருந்து கொடுக்க வேணாங்கிறது உங்களோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் தான். இது யாரும் சொன்னாலும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் தான். உங்கள் ஃபேமிலியில் உங்களோட தாத்தா பாட்டி காலங்கிறதுலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வராங்கன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் குழந்தைக்கு வராது. நீங்கள் யாரெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.